செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள். செந்தூரம் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்துக்கு உண்டான பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கு உண்டானது பார்க்க போகிறோம். ஜூலை மாத பலன்களில் கடகராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு படிப்புக்குண்டான விரயத்தை தான் கொடுக்குது. குழந்தைங்களுடைய கல்வி படிப்புக்காக விரயம், அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கே படிப்புக்கு ஒரு விரயம், இதெல்லாம் விரயத்தை கொடுத்துட்ருக்கு. அதே மாதிரி விரயத்துக்கு ஏற்ற வரவும் இவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்க இதெல்லாம் ஒன்று யோசிச்சுட்டு இல்லை இதை எப்படி பண்ணுறது, நம்ம இந்த காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போதே எங்கே இருந்தாச்சும் இவங்களுக்கு ஒரு பணவரவு வந்துடும். எப்படியும் இவங்க அதை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பணவரவும் உண்டு, அதற்கேற்ற செலவும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். அடுத்தது கடகராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுதே இந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12 இருக்கிறதுனால இங்கே இந்த விரயத்தை கொடுக்குறாரு. 2ஆம் அதிபதி 12ன்னு சொல்லும்போதே விரயத்தை கொடுக்குறாருன்னு அர்த்தம். அடுத்து இவங்க முயற்சிகள் யாவும் வெற்றி தான் அடையுது. இவங்க இப்போ இந்த கால சமயத்தில் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் இவங்களுக்கு இதை வெற்றியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். வெற்றியை நோக்கி பயணிப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த கடகராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுமூகமாக தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளின் முன்னேற்றத்தில் வெளியூர் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா இது ஒரு நல்ல காலமாக தான் இருக்குது. ஜூலை மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு வெளியூர் பயணம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அதற்குண்டான பணமும் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சக்ஸஸ் கொடுக்குது. கிரகங்கள்லாம் நல்ல சஞ்சாரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு உடல் உபாதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது இந்த கால்வலி அவங்களுக்கு எப்பவுமே உண்டு தான். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அதிகப்படியாக வரத்துக்கு வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த யூட்ரஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அதையும் இவங்க செக் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். அதே மாதிரி கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அதையும் இவங்க பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க ஒரு புதிய தொழில் ஒன்று தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நினச்சிட்ருப்பாங்க. அதுவும் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு தான். புதிய முயற்சிகளையும் இவங்க தொடருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ஆன்மீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சம்பந்தம் வருது. அப்போ என்ன ஆன்மீகம் அப்படின்னு சொன்னால் புதுசாக இவங்க இப்போ ஏதோ ஒரு ஆன்மீக பயணத்தில் ஒரு ட்ரஸ்ட் மூலயமா அல்லது ஏதோ ஒரு இது மூலயமா சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விரயத்தில் கொடுக்கும் பொழுது குழந்தைங்களோட படிப்பு மட்டும் இல்லை, இவங்க உடல் ஆரோக்கியத்துக்காக கூட ஒரு விரயத்தை இங்கே கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது புதிய முயற்சிகள் நல்லா கை கொடுத்தாலும் இவங்களுக்கு சில தடைகள் அங்கே கொடுத்துட்டு தான் இருக்குது. ஆன்மீக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்கும் இவங்களோட பலன்களும் பார்த்திங்கன்னா 60% தான் இருக்குது. 40% மைனஸில் வருது, 60% மட்டும்தான் ப்ளஸில் வருது. இந்த ஜூலை மாத பலனில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நியூடுலாக தான் போகுது. ரொம்ப ஏற்றமும் இல்லை, ரொம்ப டவுனும் இல்லை, ஆவரேஜில் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது புதிய முயற்சிகள், குழந்தையால் ஒரு நல்வரவு, இல்லை குழந்தைங்களால் ஒரு வருமானம், இதெல்லாம் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவனால் ஆதாயம், கணவனால் மேம்பாடு, அப்போனா கணவர் ஒரு புது தொழிலையோ அல்லது ஒரு புது முயற்சியிலையோ ஒரு வெற்றியை காண்றாருன்னு அப்படின்னு அர்த்தம். அதனால் கூட இவங்களுக்கு ஒரு லாபஸ்தானமாக அது இயங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கே தனவரவு நல்லா தான் இருக்குது. இப்போ இவங்க உத்தியோகம் பார்க்குறாங்க, ஒரு தொழிலை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய முன்னேற்ற பாதையும் நல்லா தான் இருக்குது. தொழில் வரவுலையும் நல்ல ஒரு லாபத்தை தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கர்மஸ்தானம் அப்படி இயங்கின்றிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதாச்சும் ஒரு டெத் நிகழ்ச்சியில் இவங்க கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆன்மீக பயணம் ஒன்று வருது, குழந்தைங்களோட கல்வி ஒன்று வருது, இவங்களுடைய வருமானம் நல்லா இருக்குது. உடல் உபாதைகளும் பெருசாக ஒன்றும் அங்கே கொடுக்கல. ஆனால் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை அப்படின்னு வருது சிம்மராசிக்காரர்களுக்கு. அதனால் தாயின் உடல்நிலையில் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா
ஒரு டெத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கும் ஒன்று வருது இவங்களுக்கு வரலன்னா இவங்க குழந்தைங்க மூலியமா கூட அது வருது. ஒரு சின்ன அவமானம் குழந்தைங்களால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் அங்கே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் தனவரவில் நல்லா தான் இருக்குது. மற்ற பிரச்சனைகளில் கொஞ்சம் ப்ராப்ளம் தான் அங்கே சிம்மராசிக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் இவங்க எதிலனா ஒரு இதில் ஈடுபட்டு இவங்களுக்கு ஒரு அவமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த மாதம் ஜூலை மாதம் சிம்மராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 60% தான் இவங்களுக்கும் சொல்லலாம். நல்லது 60%, 40 மைனஸாக இருக்குது. இப்போ இந்த ஜூலை மாத பலன்களில் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுபம் சுபம் சுபம். ரொம்ப லாபமாக தான் இங்கே போயிட்டுருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டமெல்லாம் இப்போது அதெல்லாம் கிடையாது. ஜூலை மாதம் எதை தொட்டாலும் நல்லாவே இருக்குது அவங்களுக்கு. எல்லாமே நல்ல விதமாகவே போயிட்டுருக்கு. இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இந்த ராகு சம்மந்தப்படுறதுனால ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது பரிகாரத்தில் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் இந்த சுவாதியை இவங்க அந்த சுவாதி நட்சத்திரத்தில் இவங்க கையில் எடுத்துக்கணும். என்னென்னா, சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மரை வழிபடுறது, சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறது, இப்படியெல்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா குழந்தை நிச்சயமாக இவங்களுக்கு உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளே உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இவங்களுக்கு வாடகை வருமானம் மூலம் நல்ல லாபம் வரும். இவங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னா வாடகைக்கு விடுவாங்க. அது மூலமாக கூட நல்ல லாபம் வரும். அதே மாதிரி பேங்க் லோன் போகிறாங்கன்னா இவங்க பேங்க் லோன் வாங்கி தான் வீடு கட்டுவாங்க. அந்த கட்டுறதுலேயும் ஒரு லாபம் இவங்களுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு தான். ஈஸியாக லோன் கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வாடகை வருமானம் வரும். லாபஸ்தானம் ரொம்பவே இயங்கிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி உழைக்காத வருமானம், அதாவது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா உழைப்பு கம்மியாக இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படித்தான் இருக்குது. உழைப்பு கம்மி, வருமானம் அதிகமாக இருக்குது. குழந்தைங்களால் ஒரு நல்ல ஆதாயம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருக்காங்கன்னா அவங்க மூலயமா கூட இவங்களுக்கு ஆதாயம் நல்லாவே இருக்குது. இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க இவங்க உறவினர்கள் அல்லது கணவர் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட அங்கே புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கு, புதிய முயற்சிகள் அங்கே அவங்க பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கன்னிக்கு 85% ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஒரு 15 சின்ன சின்ன மைனஸ் குழந்தைகளால் உண்டு. கணவனாலையும் குழந்தைங்களாலும், அதாவது கலத்திரம் ஆண் பெண் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால சின்ன சின்ன இடர்பாடுகள் உண்டே தவிர மற்றபடி உங்களுக்கு 85% இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. எந்த ஒரு புதிய முயற்சியும் நீங்கள் எடுக்கலாம்.